வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். கொடைக்கானலில் 120 நாட்களுக்கு பிறகு பூங்காக்கள் மற்றும் படகு குழாம் திறப்பு. இயற்கை அழகை ரசித்தும் படகு சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. நிலக்கோட்டை ஆஞ்சநேயர் கோவிலில் குப்பைகளுக்கு மத்தியில் புனித நீராடும் பக்தர்கள். குப்பை கூளங்கள் நிறைந்த வைகை ஆற்றங்கரையை தூய்மைப்படுத்த கோரிக்கை. ஓசூர் அருகே பொதுமக்கள் மேற்கொண்டு வரும் சாலை விரிவாக்க பணி. இடையூறு செய்யும் தனிநபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை. நெல்லை தினசரி சந்தையில் வாழைத்தார்களின் விலை அதிகரிப்பு. வரத்து குறைந்ததால் விலை அதிகரித்திருப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி. பெரம்பலூரில் உலக சாதனை படைத்த 3 வயது சிறுவன். ஆத்திச்சூடி, திருக்குறள், நாடுகளின் பெயர்களை கூறி அசத்தல். கொடைக்கானலில் 120 நாட்களுக்கு பிறகு பூங்காக்கள் மற்றும் படகு குழாம் திறக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. அதன்படி சுற்றுலா தலங்களுக்கு செல்ல 100 நாட்களுக்கு மேலாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்பொழுது தொற்று குறைந்துள்ள நிலையில் இன்று முதல் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பிரைன் பூங்கா, ரோஜா பூங்கா, செட்டியார் பூங்கா உள்ளிட்ட பூங்காக்கள் திறக்கப்பட்டன. இதேபோன்று கொடைக்கானல் சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் இயங்கி வரும் 2 படகு இல்லங்கள், கொடைக்கானல் நகராட்சி சார்பில் இயங்கி வரும் 1 படகு இல்லம் உள்ளிட்ட 3 படகு குழாம்கள் திறக்கப்பட்டுள்ளன. 120 நாட்களுக்கு பின்னர் பூங்காக்கள் மற்றும் படகு இல்லங்கள் திறக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்து பூங்காக்களை ரசித்தும் படகு சவாரி செய்தும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நிலக்கோட்டை அருகே வைகை ஆற்றில் குப்பை கூளங்களுக்கு மத்தியில் பக்தர்கள் புனித நீராட வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே வைகை ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவில் பரிகார ஸ்தலம் என்பதால் இங்கு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருவது வழக்கம். இந்நிலையில் இன்று ஊரடங்கு தளர்வு அறிவிக்கப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்தனர். பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்து வந்த பக்தர்கள் வைகை ஆற்றில் புனித நீராடி தங்கள் முன்னோர்களை நினைத்து மோட்ச தீபம் ஏற்றி வழிபட்டனர். இந்நிலையில் வைகை ஆற்றின் கரையில் குப்பைகள், ஆற்றில் விடப்படும் துணிகள் மலை போல் குவிந்து கிடக்கின்றன. வைகை ஆற்றங்கரை சுத்தம் செய்யப்படாததால் பக்தர்கள் குப்பை குளங்களுக்கு இடையே வைகை ஆற்றில் மூழ்கி புனித நீராடினர். இதே நிலை நீடித்தால் நோய் தொற்று பரவும் அபாயமும் உள்ளது. எனவே வைகை ஆற்றங்கரையை சுத்தம் செய்ய வேண்டும் என பக்தர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அம்பத்தூர் அருகே துணை மின் நிலையத்தில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன புதிய பிரேக்கர்களை சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் அருகே முகப்பேர், திருமங்கலம், ஜே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டு பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதனை போக்கும் வகையில் ஜே நகர் துணை மின் நிலையத்தில் பழுதடைந்து இருந்த மின் பாகங்களை அகற்றிவிட்டு 2.5 கோடி ரூபாய் செலவில் 11 கிலோவோல்ட் திறன் கொண்ட புதிய பிரேக்குகள் அமைக்கப்பட்டது. பணிகள் நிறைவடைந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். இதன் மூலம் மின்வெட்டு சீரமைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஓசூர் அருகே பொதுமக்கள் மேற்கொண்டு வரும் சாலை விரிவாக்க பணிக்கு தனிநபர் ஒருவர் இடையூறு தெரிவித்ததால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள கூலிச்சந்திரம் கிராமத்தில் இருந்து தேவகானப்பள்ளி, கோவனப்பள்ளி கிராமங்கள் வழியாக ஓசூர் தேன்கனிக்கோட்டை சந்திப்பு சாலை வரை மிகவும் குறுகலான பாதையே உள்ளது. இதனால் சாலையை அகலப்படுத்த கோரி அப்பகுதி மக்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை விடுத்து வந்தனர். ஆனால் இன்று வரை நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் பொதுமக்கள் இணைந்து தங்கள் சொந்த செலவில் சாலையை அகலப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கூலிச்சந்திரம் கிராமத்தில் இருந்து கோவனப்பள்ளி கிராமம் வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அகலப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தேவகானப்பள்ளி கிராமத்தில் தனிநபர் ஒருவர் சாலையை அகலப்படுத்துவதால் தனது பசுமை குடில் தோட்டம் பாதிக்கப்படும் என கூறி இடையூறு செய்வதாக கூறும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கு உரிய தீர்வு காண வேண்டும் என சார் ஆட்சியர், வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு கோரிக்கை மனு அளித்துள்ளனர். இதனால் சாலை விரிவாக்க பணிகளை முடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தேச ஒற்றுமைக்காக சிஆர்பிஎஃப் வீரர்கள் மேற்கொண்டுள்ள சைக்கிள் பேரணியை
நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு வழி அனுப்பி வைத்தார். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தையொட்டி தேச ஒற்றுமையை வலியுறுத்தி மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினர் சைக்கிள் பேரணி செல்கின்றனர். மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் நடத்தப்படும் இந்த பேரணி கன்னியாகுமரியில் இருந்து டெல்லி ராஜ்காட் வரை சுமார் 2800 கிலோமீட்டர் தூரம் வரை செல்கிறது. கன்னியாகுமரியில் இருந்து தொடங்கிய சைக்கிள் பேரணியில் 15 வீரர்கள் மற்றும் 5 மாற்று வீரர்கள் என மொத்தம் 20 பேர் பங்கேற்றனர். நெல்லை வந்தடைந்த வீரர்களை மாநகர காவல் துணை ஆணையர் சுரேஷ்குமார் வரவேற்றார். தொடர்ந்து அவர்களை நெல்லையில் இருந்து வழி அனுப்பும் நிகழ்ச்சி பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சைக்கிள் பேரணி செல்லும் வீரர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தார். பின்னர் வீரர்களை மாவட்ட ஆட்சியர் உற்சாகத்துடன் வழி அனுப்பி வைத்தார். மேலும் வீரர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் நெல்லையைச் சேர்ந்த சைக்கிள் ஆர்வலர்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர் அவர்களுடன் சில கிலோமீட்டர் தூரம் வரை சென்று ஊக்கப்படுத்தினர். நமது நெல்லை சைக்கிள் அணி அவர்களும் இவர்களை வழிநடத்தி சென்றார்கள். கயத்தாரில் இருக்கக்கூடிய நமது பொன்னேரி அரசு பெண்கள் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள அறிவியல் ஆய்வகத்தை சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இளம் விஞ்ஞானிகளை உருவாக்கும் வகையில் அடல் டிங்கரிங் லேப் ஏற்படுத்தப்பட்டது. இந்த ஆய்வகத்தினை பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் திறந்து வைத்தார். இதில் மாணவியர் உருவாக்கிய குட்டி ரோபோ, ட்ரோன், குட்டி விமானம், கார் உள்ளிட்டவைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதன் செயல்முறைகளை எம்எல்ஏ துரை சந்திரசேகர் பார்வையிட்டு கற்றல் திறன், படைப்பாற்றலை பாராட்டினார். இந்த ஆய்வகத்தை மாணவியர் உரிய முறையில் பயன்படுத்திக் கொண்டு விஞ்ஞானிகளாக உருவாக வேண்டும் என மாணவியரை எம்எல்ஏ கேட்டுக்கொண்டார். நாகை மற்றும் வேதாரண்யம் பகுதியில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதி முழுவதும் கடந்த ஒரு வார காலமாக வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகினர். இந்நிலையில் நாகை மாவட்டம் கீழ்வேலூர், திருப்பூண்டி, வேளாங்கண்ணி, நாகூர், சிக்கல், வாஞ்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை பெய்தது. இதேபோன்று வேதாரண்யம், கோடியக்காடு, அகஸ்தியன்பள்ளி, கருப்பம்புலம், நெய்விளக்கு, புஷ்பவனம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. வெப்பம் தணிந்து குளுமை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்த மழை குறுவை சாகுபடிக்கு ஏற்ற மழை என விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். குளித்தலை அருகே ரத்னகிரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற பௌர்ணமி கிரிவலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர் மலையில் புகழ்பெற்ற ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் பௌர்ணமி அன்று பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம். கொரோனா பரவல் காரணமாக வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய கிழமைகளில் வழிபாட்டு தலங்களில் பக்தர்கள் வழிபட தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் பக்தர்கள் அதிக அளவில் பங்கேற்று கோவிலுக்கு வெளியே விளக்கேற்றி கிரிவலம் சென்று வழிபட்டனர். மேலும் கிரிவல பாதையை சுற்றி வந்த பக்தர்களுக்கு சிவன் அன்னதான குழு அமைப்பினர் அன்னதானம் வழங்கினர். மேலும் பல்வேறு இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் கிரிவல பாதைக்கு வந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். நெல்லை தினசரி சந்தையில் வாழைத்தார்களின் விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் காவல்கிணறு சந்திப்பில் காமராஜர் தினசரி காய்கனி சந்தை செயல்பட்டு வருகிறது. இந்த சந்தைக்கு ராதாபுரம், பணக்குடி, திசையன்விளை, நாங்குநேரி, வள்ளியூர், களக்காடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை இங்கு விற்பனைக்கு கொண்டு வருவது வழக்கம். அந்த வகையில் சந்தைக்கு வந்த வாழைத்தார்களின் விலை அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் 500 ரூபாய்க்கு விற்பனை செய்த சிவப்பு வாழைத்தார் தற்பொழுது 1000 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று 200 ரூபாய்க்கு விற்பனையான ரஸ்தாலி 600 ரூபாய்க்கும், நாட்டு வாழை 200 ரூபாயில் இருந்து 550 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது.
வாழைத்தார்களின் வரத்து குறைவாக இருந்ததால் விலை அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. விலை அதிகரிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ஆங்காடு ஊராட்சியில் சர்வதேச அரிமா சங்கம் சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் 300க்கும் மேற்பட்டோர் பயன்பெற்று பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த ஆங்காடு கிராமத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஆங்காடு ஊராட்சி மன்றம், பாடியநல்லூர் அரிமா சங்கம் மற்றும் தனியார் மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற முகாமை ஊராட்சி மன்ற தலைவர் கிரிஜா நித்யானந்தம், அரிமா சங்க மாவட்ட ஆளுநர் ஸ்ரீதரன் ஆகியோர் முகாமை தொடங்கி வைத்தனர். இதில் 25க்கும் மேற்பட்ட மருத்துவ குழுவினர் பங்கேற்று இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இசிஜி, எகோ உள்ளிட்ட பரிசோதனைகளை செய்து தகுந்த ஆலோசனைகளையும் சிகிச்சையையும் அளித்தனர். இதில் சுற்றுவட்டார கிராம மக்கள் கலந்து கொண்டு பயன் பெற்றனர். திருவள்ளூர் அருகே வீட்டில் 13 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு அருகே உள்ள எறையாமங்கலத்தைச் சேர்ந்தவர் மணி. மளிகை கடையில் பணியாற்றி வரும் இவர் மனைவி, மகன், மருமகளுடன் வசித்து வருகிறார். இவர்கள் வெளியில் செல்லும் போது வீட்டை பூட்டிவிட்டு சாவியை குளியலறையில் வைத்துவிட்டு செல்வது வழக்கம். இதனை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் அவர்கள் அனைவரும் அலுவல் காரணமாக வெளியில் சென்றிருந்த நேரத்தில் பூட்டை திறந்து பீரோவில் இருந்த 13 சவரன் நகை மற்றும் பணத்தை திருடி சென்றுள்ளனர். தகவலிருந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொன்னேரி அருகே குடியிருப்பு பகுதியில் ஜன்னல் கண்ணாடியை துளைத்த குண்டு நரிக்குறவர் பயன்படுத்தியதா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி காளிகாம்பாள் தெருவில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பயங்கரமான சத்தத்துடன் வெடிசத்தம் கேட்டுள்ளது. இந்நிலையில் அதே தெருவைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் வீட்டை சுத்தம் செய்யும் போது துப்பாக்கி குண்டு போன்று ஒரு பொருள் இருந்ததையும் வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்திருப்பதையும் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து பொன்னேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகளை துளைத்து வீட்டிற்குள் பாய்ந்த குண்டு நரிக்குறவர் பயன்படுத்தும் துப்பாக்கி குண்டா அல்லது உள்நோக்கத்துடன் வேறு யாராவது சுட்டார்களா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஊத்தங்கரையில் கொரோனா காலத்தில் மக்கள் பணியாற்றிய மருத்துவர்கள், துப்புரவு பணியாளர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் 8வது மாநாடு நடைபெற்றது. இதில் எங்கள் தேசம் அறிவியல் தேசம் என்ற கருப்பொருளில் நிகழ்ச்சி நடைபெற்றன. மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் கொரோனா காலத்தில் மக்கள் சேவையாற்றிய மருத்துவர்கள், ஆசிரியர்கள், சமூக சேவகர்கள், துப்புரவு பணியாளர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன. அத்துடன் பிளாஸ்டிக் பயன்பாடுகளை ஒழிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாணவியர் விழிப்புணர்வு நடனம் ஆடினர். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.